தசை பார்ப்போம். இந்த கேது தசை கொஞ்சம் ஆட்டி படைச்சிருக்கு போன வருஷம் 2024 லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் கேது இருந்தாலுமே 5ஆம் வீட்டில் ராகு இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் அலைக்கழிச்சல் அதிகமாக இருந்திருக்கு. அந்த அலைக்கழிச்சல் இந்த வருஷம் குறையும். கேது திசையில் இருப்பவர்களுக்கு, இந்த புதன் திசையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா விசாக நட்சத்திரத்தில் ஒரே ஒரு கால் புதன் திசையில் இருப்பவர்களுக்கு சில நன்மைகள் உண்டு. லாபஸ்தானாதிபதி புதன் 8க்கும் 7 8க்கும் 11க்கும் உடையவன் தான் புதன். அதனால் அவனுக்கு நாம் கொஞ்சம் திங்க் பண்ணி முடிவெடுத்திருந்தோம் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் அவசரப்பட்டிருந்தோன்னா அது நம்ம கையை சுற்றுப்போம். இந்த வருஷம் நல்லா இருக்கும் சார். கேது திசையில் இருப்பவர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நமக்கு வரக்கூடியது சுக்கிரதிசை அல்லது சுக்கிரதிசையில் இருப்பவர்கள். இந்த சுக்கிரதிசையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக 7ஆம் வீட்டு குடைவன் இது வரைக்கும் இருந்ததை விட கணவன் மனைவி உறவு என்பது ரொம்ப அருமையாக இருக்கும். மனைவியால் ஏற்படக்கூடிய